அரசியல் வியூகம்ங்கிறது வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான களம் மட்டும் இல்ல. அது ஒரு அறிவியல். ஒவ்வொரு வாக்கும் ஒரு தரவு, ஒவ்வொரு தெருவும் ஒரு கள ஆய்வுக்கூடம். இன்னைக்கு நாம புதுச்சேரியில இருக்கிற மணாடிப்பட்டு தொகுதியை எடுத்துக்கிட்டு ஒரு தேர்தல் தோல்விய எப்படி தரவுகளோட உதவியோடு ஒரு வெற்றி ஆணையா மாத்துறதுங்கிற அறிவியல ஆழமா பார்க்க போறோம். நம்ம ஆய்வோட தொடக்கப்புள்ளி இதுதான். 2021 தேர்தல் முடிவு. மணாடிப்பட்டு தொகுதியில 2750 வாக்குகள் பற்றாக்குறை. இது வெறும் எண்கள் இல்ல, இதுதான் நாம சரி செய்ய வேண்டிய சவால். இந்த இடைவெளிய எப்படி நிரப்புறதுங்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப நேரடியானது. இந்த வாக்கு பற்றாக்குறைய அடுத்த தேர்தலுக்கான ஒரு வலுவான மக்கள் ஆணையா மாத்துறது எப்படி? இந்த புதிருக்கு விடை தேடுறதுதான் இந்த பகுப்பாய்வோட முழு நோக்கம். சரி, எந்த ஒரு வியூகத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம நிக்கிற களம் எப்படிப்பட்டதுன்னு முழுசா புரிஞ்சுக்கணும். மணாடிப்பட்டு தொகுதியோட உண்மையான நாடித்துடிப்பு என்ன சொல்லுதுன்னு முதல்ல கேப்போம். இந்த வரைபடம் 2021 தேர்தலோட கதைய ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. வெற்றி பெற்ற ஏஐஆர்என்சி பாஜக கூட்டணிக்கு 51.8% வாக்குகள், ஐஎன்சி டிஎம்கே கூட்டணிக்கு 42.3%. இது ஒரு சாதாரண வித்தியாசம் இல்ல. இந்த சவால் எவ்வளவு பெரியதுங்கிறத இது துல்லியமா நமக்கு காட்டுது. இப்போ இந்த எண்ணைய கொஞ்சம் கவனிங்க. 89.1%. இதுதான் மணாடிப்பட்டு தொகுதியில பதிவான வாக்கு சதவீதம். இந்த ஒத்த நம்பர் நமக்கு ஒரு பெரிய உண்மைய சொல்லுது. மணாடிப்பட்டு மக்கள் அரசியல்ல எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு இது காட்டுது. அவங்க வாக்குகளை அவ்வளோ சுலபமா வாங்கிட முடியாது. ஒவ்வொரு வாட்டையும் நாம சம்பாதிக்கணும். ஒரு தொகுதியோட எதிர்காலத்தை கணிக்க அதோட கடந்த காலத்தை திரும்பி பார்க்கறது ரொம்ப அவசியம். மணாடிப்பட்டு தொகுதியோட பழைய தேர்தல் முடிவுகள் அந்த மண்ணோட குணாதிசயத்தை பத்தின பல ரகசியங்களை நமக்கு சொல்லும். இந்த அட்டவணைய பாருங்க. கடந்த 30 வருஷமா 2 கூட்டணிகளோட வாக்கு சதவீதமும் எப்படி ஏறி இறங்கி இருக்குன்னு பாருங்க. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஒரு தேர்தல்ல உச்சத்துல இருக்கிற வாக்கு வங்கி அடுத்த தேர்தல்ல சரிஞ்சு போகுது, அப்புறம் மறுபடியும் மேல வருது. இது ஒரு நிலையான தொகுதி இல்லைங்கிறதுக்கு இதுவே சாட்சி. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். மணாடிப்பட்டுல விசுவாசத்தை யாரும் குத்தகைக்கு எடுக்க முடியாது. அது ஒவ்வொரு தேர்தலையும் மக்களோட நம்பிக்கைய வென்று புதிதாக சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. மக்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தர அடிமைகள் இல்ல. பொதுவழியில பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புணர்ச்சியோட மக்களை அணுகுனாதான் அவங்க மனசை ஜெயிக்க முடியும். சரி, இப்போ தேர்தல் எண்களை விட்டுட்டு உண்மையான மக்கள் கிட்ட வருவோம். அவங்களோட தினசரி வாழ்க்கையில அவங்கள பாதிக்கிற, அவங்க ஓட்ட தீர்மானிக்கிற உண்மையான பிரச்சனைகள் என்னென்ன? களத்துல நாங்க கேட்டும்போது 4 முக்கிய குறைகள் திரும்ப திரும்ப எதிரொலிச்சது. முதல்ல மோசமான ரோடு, சரியில்லாத குடிநீர் வசதி மாதிரி அடிப்படை பிரச்சனைகள். 2வது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல, ஊர்ல எந்த தொழிலும் வளரலங்கிற ஆதங்கம். 3வது நிர்வாகத்துல ஊழல் மலிஞ்சு போச்சுன்ற கோவம். கடைசியா அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகள் கூட தங்களுக்கு சரியா வந்து சேரலங்கிற ஏக்கம். இந்த ஒரு வரி மக்களோட மொத்த உணர்வையும் சொல்லுது. உடைந்த சாலை என்பது உடைந்த வாக்குறுதி. இது வெறும் ரோடு சரியில்லாத பிரச்சனை இல்ல, இது அவங்க ஆட்சியாளர்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைஞ்சு போனதோட அடையாளம். அப்போ அந்த உடைந்த நம்பிக்கை எப்படி திரும்பவும் ஓட்ட வைக்கிறது? அந்த உடைந்த வாக்குறுதியை எப்படி சரி பண்றது? அதுக்கு வெறும் வார்த்தைகள் பத்தாது. ஒரு தெளிவான, தர்க்க ரீதியான, செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம் வேணும். அதற்கான வியூக வரைபடம் தான் இது. இந்த அணுகுமுறைக்கு நாங்க வச்சிருக்கிற பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முனைகள் கொண்ட ஒரு முழுமையான வியூகம். தேர்தல் களம், கட்சி அமைப்பு, மக்கள்கிட்ட கொண்டு போற கதை, அப்புறம் அதுக்கு தேவையான வளங்கள். இந்த 4ஐயும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிறது தான் இந்த திட்டத்தோட மையம். சதுர்முக கோட்பாட்டோட முதல் முகம் தேர்தல் களம். நம்மளோட ஆதரவாளர்களை முழுசா அணிதிரட்டணும். அதே சமயம் யாருக்கு ஓட்டு போறதுன்னு இன்னும் முடிவு பண்ணாத நடுநிலை வாக்காளர்களோட மனசையும் கவரணும். இதுதான் முதல் படி. 2வது முகம், அமைப்பு. தேர்தலுங்கிறது ஒரு நாள் வேலை இல்ல. அதுக்கு ஒரு பலமான கட்சி கட்டமைப்பு வேணும். மேலிடத்திலிருந்து ஒவ்வொரு பூத்து வரைக்கும் நம்ம அமைப்பு ஒரு இயந்திர மாதிரி குறையில்லாம வேலை செய்யணும். 3வது நாம சொல்லப்போற கதை. மக்களோட குறைகளுக்கு மருந்து போடுற மாதிரி, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு செய்தியை உருவாக்கணும். இங்க நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் அந்த மையக்கதை. வெறும் வளர்ச்சி இல்ல, அது எல்லாருக்கும் நியாயமா கிடைக்கிற வளர்ச்சி. 4வது முகம், வளங்கள். நம்ம கிட்ட இருக்கிற பணம், மனித சக்தி, தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும்.
எங்க முதலீடு செஞ்சா அதிக பலன் கிடைக்குமோ அந்த இடங்களை சரியா கண்டறிஞ்சு அங்க நம்ம கவனத்தை செலுத்தணும். வியூகம் பேப்பர்ல இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? அதை எப்படி ஒரு காலக்கெடுவுக்குள்ள களத்துல நிஜமா மாத்துறதுன்னு பாப்போம். இத ஒரு 90 நாள் ஏணி நினைச்சுக்கோங்க. முதல் 30 நாள்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேக்குற பயணத்தை ஆரம்பிக்கணும். வேலை செய்யறதுக்கு குழுக்கள் அமைக்கணும். அடுத்த 30 நாள்ல நம்ம தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இன்னும் தீவிரமா மக்களை சந்திக்கணும். கடைசி 30 நாள்ல பிரச்சாரத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் எல்லாரையும் வாக்களிக்க வைக்கிறதுல முழு கவனத்தையும் செலுத்தணும். இந்த செயல் திட்டத்துல 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, வேட்பாளரோட அணுகுமுறை. அவர் மக்களை சுலபமா சந்திக்கிறவரா, நேர்மையானவரா, சேவை மனப்பான்மை கொண்டவரா இருக்கணும். 2வது, டிஜிட்டல் தொழில்நுட்பம். வாட்ஸ்அப், சமூக ஊடகங்கள் வழியா வேட்பாளரோட நல்ல குணங்களையும் நம்ம செய்தியையும் எல்லா மக்கள்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும். இங்கேதான் நம்ம கவனமா இருக்கணும். மக்களோட தனிப்பட்ட தகவல்களை அவங்க அனுமதியோட பொறுப்புணர்வோட கையாளணும். இது இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கை. கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இப்படி தரவுகளை வச்சு கணக்கு போட்டு ஒரு வியூக வரைபடம் தயாரிச்சா மட்டும் போதுமா? மக்களோட உண்மையான நம்பிக்கையை நம்மளால வெல்ல முடியுமா? இது வெறும் அரசியல் கணக்கா, இல்ல உண்மையான மக்கள் சேவையாங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு தலைவரும் தங்களுக்குள்ள பதில் சொல்லிக்கணும். நீங்க உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு மக்கள் மைய தலைவரா மாற விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai மின்னஞ்சல்லையோ அல்லது 08042041602 எண்ணிலையோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.